சினிமா எடுத்து திரிகிற சின்ன பையன் சீமான் நம்மளை என்ன செய்து விடுவான் என்று நினைத்தார்கள். இவன் 5 அடி உயரமுள்ள மனித உருவம் என்று நினைத்தார்கள். மரவனின் துவக்கில் இருந்து வந்த தோட்டா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இவன் வெடிப்பான் வெடிப்பான் வெடிப்பான், வெடித்துக் கொண்டே இருப்பான். அவன் இதய துடிப்பு வெடிப்பு எல்லாம் இனத்தின் விடுதலை, இனத்தின் விடுதலை, இனத்தின் விடுதலை ஒன்றுதான். நாங்கள் விழுவோம். ஒன்று விழுந்தால் 100 எழுவோம், 1000 எழுவோம். எப்படி எழுவோம்? தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்று எழுவோம். என் மக்களிடத்திலே கடந்த கால காயமோ எதிர்கால கனவோ இல்லை, நிகழ்கால தேவை மட்டுமே இருக்கிறது. அடர்த்தியாக மீள முடியாத வறுமை, ஏழ்மை, அதனால் வந்த அறியாமை, அதனால் வந்த மறதி, அதனால் வந்த இந்த அடிமை நிலை. இதை வைத்துத்தான் இந்த நிலத்தில் முதலீடு செய்து இந்த அரசியல் தலைவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அடிமை எப்படி பிறக்கிறான் என் அன்பு சொந்தங்களே? அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் அடிமையாகிறான். எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறான். தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். அப்படி அடிமையாகி போன கூட்டம்தான் என் இன சொந்தங்கள். உங்களுக்கு சொல்லுவேன், நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. இனத்தின் பிணத்தின் குவியலுக்கு இடையிலே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் தாலாட்டில் வளர்ந்தவர்கள் அல்ல. தமிழ் பேரின மக்களின் சாவில் கேட்ட ஓலத்திலும் ஒப்பாரியிலும் வளர்ந்து வந்த பிள்ளைகள் நாம். தண்ணீரில் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டு உருவான பிள்ளைகள் நாம். இவ்வளவு பெருமை கொண்ட இனம் வீழ்ந்ததற்கு காரணமே நம் இன முன்னோர்கள் சொந்த பேரன்பும் பெருந்தன்மையும் தான். அதனால் செய்த பிழையால் இந்த இனம் இப்படி வீழ்ந்து போனது. முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறான். முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகும். அப்படி போர்க்குணமற்று போய்விட்டது. 13 தலைமுறைக்கு ஒரு முறை அவன் மரபணு மாறியிருக்கிறான். அந்த மரபணுவை புதுப்பிக்காமல் விட்டுவிட்டவர்கள் நமது முன்னவர்கள். இப்போது என்ன நடக்குது? தமிழ் பேரினத்தின் வரலாற்றை புகட்டி புகட்டி ஊட்டி ஊட்டி மறுபதிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். மறுபதிப்பு மரபணுவை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். என்ன மரபணு? அறத்தையும் மானத்தையும் வீரத்தையும் உயிரென்று வாழ்ந்த மரவர் கூட்டத்தின் மரபணுவை பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம். தேர்தலில் நிற்பியா வெல்வியா இதுவெல்லாம் வெற்றி என்று இவர்கள் சொன்னால் வெக்கி சாகலாம், வெக்கி சாகலாம். இந்த கட்சிகள் வருவது வெற்றியா? என்னை போல ஒரு மறவன் மகன், என்னையை போல ஒரு தலைவனுக்குள்ள தகுதி என்ன? தான் பிறந்த மண்ணையும் தன் மக்களையும் முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன், நேசிக்கிறேன். அதனால் அவர்களை நம்பி அவர்களுக்காக நிற்கிறேன். தோல்வி அவர்கள் தந்த பரிசு, வெற்றி அதுவும் அவர்கள் தந்த பரிசு. ரெண்டும் யாருக்கானது? அவர்களுக்கே ஆனது. ஏன்? நாங்கள் அவர்களுக்கானவர்கள். ஒரு வீர மகன், எளிய பிள்ளைகள் எங்களைப் போல தனிச்சு களத்திலே
தத்துவ நிலைப்பாட்டில் சொல்லி கொள்கை கோட்பாட்டை எடுத்து பேசி நின்று என்னை வென்று காட்டுறான், அது வெற்றி. பெரிய கட்சி வாக்குக்கு காசு கொடுத்தாத்தான், ஓட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் போடுவான். யாரு? சொந்த கட்சியே. மாநாட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் கூடுவான். சாராயம் சாப்பாடு போட்டாத்தான் கூடுவான். சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அவனே தட்டு கடத்துக்கு ஓடுவான். வெறித்தனமா இருப்பான். எங்க பின்னாடி வீரனை போட்டு வெறித்தனமா இருப்பான். ஆமா, இது படிக்கிற கூட்டம்லாம் ஒரு இடத்துல கூடுது, கையை கடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கூடுது. அதை சொன்னா கோச்சுக்கிறாங்க. என்னங்க நாங்க அணில் தானங்க, நாங்க காயை கடிச்சோம் கனியை கடிச்சோம், அப்போலாம் பேசாம இருந்தீங்க, கையை கடிச்சோம் கத்திரிலேங்கிறான். எல்லாவற்றையும் திரை போட்டு மூடியவர்கள், எல்லாவற்றையும் திரையை போட்டு மூடி பழக்கப்பட்டவர்கள் இப்போது நமது எழுச்சியை ஒரு திரையை போட்டு மூடலாம் என்று நினைக்கிறார்கள். இது திரையை போட்டு மூடக்கூடிய குப்பை அல்ல, இது கனண்டு கொண்டிருக்கிற பெரு நெருப்பு, புரட்சி தீ என்பதை புரிந்து கொள்ளணும். மதிப்புமிக்க பெருமகனார் ஐயா காப்பா அரவணன் தமிழனின் அடிமை நிலைக்கு சொல்லுகிற காரணம் போர்க்குணமின்மை, தன்னின பகை. இச்சாதி உயர்ந்தது, இச்சாதி தாழ்ந்தது, இம்மதம் உயர்ந்தது, அம்மதம் தாழ்ந்தது என்று தன்னின பகை, சொந்த ரத்தங்களுக்குள்ளே யுத்தம். தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழிவான சிந்தனை. எப்படி சிந்தனை? இக்கரைக்கு அக்கறை பச்சை. தன் மொழியை விட அவன் மொழி உயர்ந்தது, தன் நிறத்தை விட அவன் நிறம் சிறந்தது, தன் உணவை விட அவன் உணவு உயர்ந்தது. இந்த இழி சிந்தனை. அதற்கு மேலே சகிக்க முடியாத திரைக்கவர்ச்சி அதை வைக்கிறார். தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் முன்னத்தி ஏறான நம்முடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் சாதி மதம் சாராயம் திரைக்கவர்ச்சி இது நாள்தான் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியின் முதல் எதிரி என்கிற இதை சாய்க்காமல் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது. அன்பு பிள்ளைகள், இங்கே என் தம்பிகள் பேசும்போதெல்லாம், துறை எல்லாரும் பேசும்போது கூட சுட்டாக்குமா என்னை தம்பி வெற்றி சிலன் இல்லை, வென்று விடுவியா வென்று விடுவியா வென்று விடுவியான். முதல்ல 234 நின்று விடுவியான்னு கேட்டவன் இப்ப நம்மளை பார்த்து வென்று விடுவியா வென்று விடுவியான். ஏன் வென்று விடுவான்ங்கிற நடுக்கு அவனுக்கு வந்ததுனால இப்ப நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்க, நீ அவ்வளவு பெரிய ஆளா, அந்த கேள்வி ஏன் வருது? ஒரு பயம். புரியுதா? நம்ம தான் ஆளே இல்லையே, விட்டு போண்டி தானே. அவ்வளவு பெரிய ஆளா? இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட்டத்தில் வைக்க மாட்டான் அவன், இல்ல மற்றவையிலே வைப்பான். பயம். போட்டியிலே இல்லை, அதை சரியா சொல்றாங்க. ஏன்னா நமக்கு போட்டி யாருமே இல்லைங்க. நாங்கள் முன்வைக்கிற அரசியல் கோட்பாட்டை, நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலை நீ அறிந்து கொள்ளவே இன்னும் 1/2 நூற்றாண்டுக்கு மேல நீ அதை தெரிஞ்சுக்கிறது.